அனைவருக்கும் வணக்கம். மூணு எக்ஸோவில் மினிமம் விட்ரா 300 ரீச் ஆனால் நம்ம விட்ரா கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக காட்டும். ஸோ இது வந்து இகாம் சைட்டு ஃபஸ்ட்டே வந்து இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது ஒரு நபர் வந்து 50 கிராம் சில்வர் பிளான் வழியாக உள்ளே வரலாம். சரிங்களா? அந்த பிளான் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டுன்னு சொல்லி இன்றைக்கோட ரேட் அப்டேட் ஆகிருக்கும். 6950 ரூபா இன்றைக்கி ரேட் அப்டேட் ஆகிருக்கு பாருங்கள். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோல்டு பிளான் வழியாக என்ட்ரி ஆகலாம். மற்ற பிளான்லாம் வந்து என்ட்ரி ஆக முடியாது. 1 கிராம் கோல்டு பிளானில் என்ட்ரி ஆகலாம். ஒன்று சில்வர் இல்லைனா கோல்டில் என்ட்ரி ஆகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள் கோல்டு ரேட் அப்டேட் ஆகிடுச்சு. 900 மொத்தமாக சேர்த்து, அதாவது 3 எக்ஸோ கார்டெலாம் சேர்த்து நமக்கு 9990 ரூபா எல்லாமே ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் நமக்கு பண்ணுறாங்க. 3 எக்ஸோ ப்ரீபெய்ட் கார்டும் வந்து வாலெட் அக்கௌண்ட்டும் ப்ரீபெய்ட் கார்டும் வந்து நமக்கு வந்துடும். சரிங்களா? எல்லாமே சேர்த்து இந்த அமௌண்ட் கட்டிட்டு என்ன அமௌண்ட் கட்டுறோமோ அதில் வந்து 3% வந்து மாதம் கிடைக்கும் செல்ஃப் இன்கம். அது போக நமக்கு வந்து டீம் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டேவட் ரெஃபரல் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு 3% கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டேவட் டவுன் இந்த அமௌண்ட் கட்டி உள்ளே வராங்க அப்படின்னா அவரும் வந்து மாதம் 3% சம்பாதிப்பார். நமக்கு அதே 3% வரும். ஸோ ஒரு 30 டேவட் ரெஃபரல் கொடுத்தாவே நீங்கள் மாதம் 5000 ரூபா பக்கமாக சம்பாதிக்கலாங்க. சரிங்களா? அதுக்கு மேலே 18000 ரூபா ஒரு மாதம் எல்லாமே வந்து பாதுகாப்பாக சம்பாதிக்கலாம். கோல்டு பிளானில் நீங்கள் வந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பேக் தான் பர்ச்சேஸ் பண்ணுவான்னு கிடையாது. உள்ளுக்குள்ளே எத்தனை பேக் வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் என்ன ரேட்டோ இந்த ரேட் தான் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும். அது வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி போட்டு வந்தாலும் நீங்கள் இதுதான் பண்ண போகிறீங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ பல பர்ச்சேஸ் பண்ணாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை தனியாக வேணும் எனக்கு மற்றபடிலாம் வேணாம், ஐடி வேணாம் அப்படின்னா கோல்டு மட்டும் வேணும்னாலும் அவங்க வந்து கோல்டு மட்டும் கூட சப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ ஆஃபீஸ் வந்து பேசி இது பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் ஃபோட்டோ எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்போம், பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து 300 ரூபா ரீச் ஆனாவே விட்ரா கொடுத்துக்க முடியும். ஸோ நமக்கு பாருங்கள் 300 ரூபா வந்து ரீச் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து லெவல் இன்கம், எனக்கு வந்து லெவல் இன்கமில் 300 ரூபா வந்திருக்கு. அதாவது நம்ம டேவட் ரெஃபரல் பண்ணாலுமே இப்போ 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேர்த்துக்கு உண்டான அவங்களும் 3% ROI வாங்குறாங்க மாதம். எனக்கும் வந்து 3% வரும். ஓகேவா? மொத்தம் ROI வந்து இது பார்த்தீங்க காட்டிடுது. மொத்தம் ரெஃபரல் ROI மட்டுமே 7739 ரூபா. இது வந்து எல்லா வேலையும் பண்ண முடியும். இது வந்து பாதுகாப்பான பிஸ்னஸ். எல்லாமே ஈஸியாக ரெஃபர் பண்ண முடியும். சரிங்களா? அக்கம் பக்கமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பக்கத்தில் தாங்க 4 வீடியோ பார்த்து இது பண்ணேன். சரிங்களா? எல்லாமே பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வராங்க. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையால் மட்டும் தான் நம்மளை வளர்ச்சி அடைய வைக்க முடியும். ஒவ்வொரு சாமானிய மனிதனையும் கூட. அதுக்கு நல்ல கான்செப்டை நம்ம எடுத்து பண்ணால் வளர்ச்சி அடையலாம். நல்ல கான்செப்ட் அப்படின்னா என்ன? யாரும் பாதிக்கப்படாத துறை. நம்ம கட்டின மணிக்கு பொருள் கொடுத்துடணும். ஓகே, அதுவும் தரமான பொருளாக இருக்கணும். இவங்க வந்து கோல்டு அண்ட் சில்வர் தராங்க. தரமான பொருள் தானே, அது வந்து ரேட் நீங்கள் சேர்த்து வச்சா கூட ரேட் வந்து அதிகமாகும். ஓகே, இந்த கம்பெனி மட்டும் தான் தரமான ப்ராடக்ட் தராங்க. மற்ற கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் விற்றா போகாது. இந்த 3Xோட ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு தங்கம் வெள்ளி நீங்கள் சேர்த்து வச்சு அடுத்த வருஷம் விற்றா கூட அது ஒரு அதிகமாக என்ன ரேட்டு போயிட்டுருக்கோ ஆன்லைனில் அது ரேட்டுக்கு வந்து விற்றுக்கலாம். சரிங்களா? இங்கே வாங்கும்போது நம்ம ஜிஎஸ்டி வந்து கொடுத்து வாங்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து லெவல் இன்கமில் ஒரு 4 பேர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேர் மூலிமா நமக்கு அந்த மந்த்லி ROI கிடைக்குது. அது இல்லாமல் ஒன் டைம் நமக்கு 75 ரூபா, அந்த 4 பேருக்கு 300 ரூபா வந்துச்சு. இந்த 300 ரூபா வந்தால் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்துங்க விட்ரா எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே மேலே அதுதான் ஆப்ஷன்ஸு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. புள்ளியாக இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து வாலெட்னு இருக்கும். இந்த வாலெட்டை கிளிக் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ இதில் நிறைய அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க. இதை விட்ராவிலே வந்து தான் 2 விட்ரால் கொடுத்துருப்பாங்க. ஸோ விட்ரால் ஒன்று இருக்கும், ROI விட்ரால் ஒன்று இருக்கும். ஸோ ROI விட்ரால் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா லெவல் இன்கமும் நமக்கு மந்த்லி ROI இதில் தான் ஆட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து 300 ரூபா இங்கே காட்டிகிட்டு இருக்குது. பார்த்தீங்களா? நம்ம வேலெட்டில் எவ்வளோ இருக்கோ அந்த மணி காட்டிகிட்டு இருக்கும். 300 ரூபாய்க்கு மேலே தான் விட்ரா பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரா 300 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா? ஸோ இது வந்து கேஷ் வாலெட்டில் நமக்கு 300 ரூபா கரெக்டாக நம்ம வந்து அப்படியே கொடுத்து விட்ரா பண்ண போகிறோம். விட்ரா அமௌண்ட் போட்டுக்கலாம். ஸோ என்ன அமௌண்ட் கேஷ் வாலெட்டில் போட்டிருக்கோம் அந்த விட்ரா அமௌண்ட்டில் இதை அப்படியே போட்டு நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதாவது நம்ம லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவோம், ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எல்லாம் ஒரே மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து விட்ரான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கரெக்டாக வந்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து அந்த விட்ரா பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி விட்ரான்னு சொல்லி வந்துச்சு. ஓகே கொடுத்துடலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க, நம்ம வந்து விட்ரா பண்ணிட்டோம். இது வந்து மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வாலெட்டில் 0 ஆகிடுச்சு. சரிங்களா? அது டேஷ்போர்ட்லேயும் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம விட்ரா கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிப்போர்ட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம விட்ரா கொடுத்துருவோம் இல்லையா, அப்போது இங்கே ரிப்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இங்கே செக் பண்ணிவிட்டு ROI விட்ராவில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம விட்ரா ரெக்வஸ்ட் பண்ணது இங்கே வந்து பெண்டிங் காட்டிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் நம்ம விட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைமிங்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 270 ரூபா வந்து நெட் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து 10% பிடிக்கிறாங்க. பெண்டிங் இங்கே ஸ்டாட்டஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க பேமெண்ட் அமைச்சிட்டு இங்கே சக்ஸஸ்ன்னு மாற்றிடுவாங்க. ஸோ அது வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணிடுறேன். 24 ஹவர்ஸ்க்குள்ளே பேமெண்ட் வந்துடுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்ரால் வந்து ரிசீவ் ஆகிடுச்சிங்க. அதாவது 300 ரூபா விட்ரா கொடுத்துருந்தேன்.
ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டட் சொல்லி மாறிடுச்சு. ஸோ நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் பேமெண்ட் வந்துச்சு. பேமெண்ட் ப்ரூஃபு ஷோ பண்ணுறேன். 3XO நேம்லேயே வந்து நமக்கு பேமெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸ்ரீதர் ஓனரோட அக்கௌண்ட்லேருந்தே வந்திருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுங்க ரூ. 270 போட்டிருந்ததா? இப்போ ரூ. 270 அப்படியே அதாவது ரூ. 300 கொடுத்துருந்தேன். 270 10% போக ரூ. 270 வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ பயன்படுத்திக்குவோம் மக்களே. நமக்கு கோல்டையும் கொடுத்து நமக்கு வந்து வருமானம் தந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் தான் நமக்கு முக்கியம். ஸோ நம்ம பணத்தையே போட்டு நம்ம பணத்தையே ஒரு 3 மாதம் கழிச்சு தரக்கூடிய கம்பெனிகள்லாம் வந்து தூக்கி போடுங்க. நமக்கு நம்ம கட்டக்கூடிய மணிக்கு உடனடியாக கோல்டு தந்து நமக்கு உரம் தராங்க. இந்த கம்பெனி பண்ணுவோம் எல்லாமே. சரிங்களா? பயன்படுத்திக்கோங்க.